PSLV C-57 ராக்கெட்டில் விண்ணில் பாய்ந்த ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை நோக்கிய தனது பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக இன்று ஆதித்யா விண்கலத்தின் சுற்றுப்பாதையின் உயரம் அதிகரிக்கப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. We have ignition. தென்துருவத்தை சந்திரயான் 3 மூலம் தொட்டு சாதனை படைத்த இஸ்ரோ அடுத்த 50 நாட்களுக்குள் விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு மைல்கல் சாதனையை படைத்துள்ளது. சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக இஸ்ரோ மூலம் முதன்முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஆதித்யா L1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து திட்டமிட்டபடி காலை 11:50 PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் சீறி பாய்ந்தது. 3, 2, 1, 0. PC tracking. Magnificent lift off of PSLV C-57 with Aditya L1 on board. Plus 15 seconds. PSLV C-57 का सफल उत्थापन और इसके साथ प्रथम भारतीय सौर अंतरिक्ष यान निकल चुका है. ஏவப்பட்டதிலிருந்து 3 படிநிலைகளை வெற்றிகரமாக கடந்த நிலையில் ராக்கெட்டிலிருந்து பிரிந்த ஆதித்யா விண்கலம் 235 கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 22 सौर मिशनों को नासा, ईसा, जर्मन आदित्य L1 सैटेलाइट सेपरेटेड और जिसका इंतजार था वह पल आ चुका है. इसकी पुष्टि कर दी गई है. आदित्य L1 मिशन अकम्प्लिश्ड, हैंडिंग ओवर टू मिशन डायरेक्टर. இதையடுத்து விஞ்ஞானிகள் கரகோஷங்களை எழுப்பியதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். इस मिशन की सफलता के लिए अब हम आपको लिए चलते हैं अध्यक्ष महोदय के एड्रेसिंग के लिए. ஆதித்யா L1 விண்கலம் நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ளவிருப்பதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். மேலும் முதல் முறையாக PSLV ராக்கெட்டின் இறுதிக்கட்டம் இரட்டை உந்து விசை மூலம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாராட்டு தெரிவித்தார். So I want to congratulate PSLV for such a very different mission approach today to do this mission of Aditya L1 to put it in the right orbit. ஆதித்யா L1 ஒட்டுமொத்த உலகுக்கும் பெருமை அளிக்கும் என்று அத்திட்டத்தின் இயக்குநரும் தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவருமான விஞ்ஞானி நிகர் ஷாஜி தெரிவித்துள்ளார். ஆதித்யா விண்ணில் பாய்ந்தது ஒரு கனவை போன்று உள்ளது என்றும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். Once this Aditya is commissioned, it will be an asset to the heliophysics of the country and even to the global scientific fraternity. ஆதித்யா L1 சுமார் 1475 கிலோ எடை கொண்டது. இதில் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலிஸ்கோப், பிளாஸ்மா அனலைசர், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் உள்ளிட்ட 7 வகையான ஆய்வு கருவிகள் உள்ளன. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பயணம் செய்து லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 எனும் இடத்தில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதற்காக படிப்படியாக அதன் உயரம் அதிகரிக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை ஆதித்யா விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா L1 இல் உள்ள சோலார் பேனல்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அடைந்ததும் சூரியனின் வெளிப்புற பகுதியின் வெப்பச்சூழல், கதிர்வீச்சு, காந்தப்புலம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த ஆய்வுகளை ஆதித்யா L1 மேற்கொள்ள உள்ளது. இஸ்ரோவின் ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளியில் படித்த பெண் விஞ்ஞானி நிகர் ஷாஜி உள்ளார். அவர் படித்த பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து சிறப்பு சேர்த்து வருகின்றனர். அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சுப்பையா அருணன், கே சிவன், முத்தையா வனிதா, வீரமுத்துவேல் இப்படி நீண்ட வரிசையில் தற்போது இணைந்திருப்பவர் நிகர் ஷாஜி.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட நிகர்சாஜி தற்போது இஸ்ரோவின் சூரியன் ஆய்வு திட்டமான ஆதித்யா L1 திட்ட இயக்குநராக உள்ளார். செங்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட இவர் 1978-79 காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். ஸ்ரீராமந்திரம் பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கும் போதே கணிதத்தில் அதீத ஆர்வம் காட்டி வந்துள்ளார் ஷாஜி. நிகார் சுல்தானா அவர்கள் படிக்கும் பொழுது அவரது இல்லத்திற்கு சென்று, ஆசிரியரது இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கணித புத்தகங்களை எடுத்து அதற்கு விடை தேடுவதில், தீர்வு காண்பதில் மிகுந்த முனைப்புடன் திகழ்ந்தார் என்பதை அன்று தெரிவித்தார். அந்த அயராத முயற்சி மற்றும் கடின உழைப்பின் விளைவாக அவர் இன்று இஸ்ரோவில் திட்ட இயக்குநராக இருக்கிறார். ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மாணவி, புத்தி கூர்மையான மாணவி, மரியாதையான மாணவி. அந்த மாணவியினுடைய முயற்சி இன்னும் மென்மேலும் இந்த இந்தியாவிற்கும், இந்த இந்தியா வல்லரசு ஆக்குவதற்கும், அப்துல் கலாம் என்ன சொன்னாரோ அதனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கும் அது பாடுபட வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி நிறைவேற்றிக் கொள்கின்றேன். இளநிலை பொறியியல் படிப்பை நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்த நிகர்சாஜி 1987ஆம் ஆண்டு இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். தற்போது பெங்களூருவில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிகர்சாஜி செங்கோட்டைக்கு அடிக்கடி வரும் வழக்கத்தை கொண்டுள்ளார். அரசு பள்ளியில் படித்து உலக அளவில் மிக முக்கிய திட்டமான ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குநராக உயர்ந்துள்ளதற்கு அவர் படித்த பள்ளியின் ஆசிரியர்களும் உறவினர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அங்கே உண்மையிலே இதுக்கு ரொம்ப அருகதையானவள். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இதற்கு பின்னால் கடந்த 4-5 ஆண்டுகளாக வெகு சிறப்பான பணியினை செய்திருக்கின்றாள். தன்னுடைய உடல் நலமும் பாராது அவ்வளவு தூரம் இதுக்காக உழைச்சிருக்காங்க. அது எல்லா மனிதனுக்கும் இயற்கையாக இருக்க வேண்டியது. நம் எந்த தொழிலை, எந்த செயலை செய்கிறோமோ அதில் நாம் முழுமையாக ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி வரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மகிழ்ச்சியா இருக்கு. அது எங்க உறவுகாரமான ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நிகர்சாஜியின் பயணம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக உள்ளது என ஆசிரியர்கள் பெருமையுடன் தெரிவித்துள்ளனர். அதுவும் ஒரு பெண் ஒரு திட்ட இயக்குநராக வைத்து அனுப்புவது எங்களுக்கு மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இதுல என்ன என்றால், பாரதி சொன்ன மாதிரி பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காண என்று கும்மியடி அப்படின்னு அப்பமே சொல்லியிருந்தாரு. அது இந்த நிகார் சுல்தானா சகோதரி அறிவியல் விஞ்ஞானி அவர்களால் உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அரசு பள்ளி இது ஒரு பாரம்பரிய மிக்க பள்ளி. SRM அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்புலையும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி முதல் மாணவியாக விளங்கிய எங்கள் ஊரில் பிறந்த அந்த நிகார் சுல்தானா இன்றைக்கு அந்த ஆதித்யா L1 விண்கலத்தின் திட்ட இயக்குநராக இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ படிக்கிற மாணவிகளுக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும். இஸ்ரோவின் விஞ்ஞானிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் பங்கு அதிக அளவில் இருந்து வரும் சூழலில் ஆதித்யா L1 திட்ட இயக்குநரின் பயணம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் செந்தில்.